Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-Popers. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வான் வருவானுடைய ஃபைனல் பார்ட். நம்ம ஜின் அண்ட் மித்து எப்படி சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த கதை ஃபாலோ அப் ஆகாதா, ஜின்னு மித்து அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழைய வியூவர்ஸ்க்கு தெரியும், கடைசி வரைக்கும் நம்ம மித்து வருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மறுபடியும் ஒரு சீக்வலில் வேறு ஒரு ஹீரோ, நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸில் வேறு ஒரு ஹீரோ வச்சு நம்ம கதையை இது பண்ண போகிறோம். ஓகே, கதை கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன டே? ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மக்களே. ஓகே, ஸோ கதைக்குள்ளே போகலாமா? வான் வருவான் ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். நீ என்னை விரும்புறதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புவேன். நீ என்னை விரும்பலனாலும் விரும்புவேன், நீ என்னை வெறுத்தாலும் விரும்புவேன், கடைசி வரைக்கும். லாஸ்ட்டாக ஜின் மிர்த்துட்ட ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி மிர்த்து இல்லை நான் உங்களுடைய லட்சக்கணக்கான ஸ்டார்ஸ் அந்த கேலக்ஸியில் ஒரு ஸ்டாராக தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், பக்கத்தில் பார்க்கலாம் எனக்கு ஆசை இல்லை ஓப்பா, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி மிர்த்து சொல்ல, ஜின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட டிசிஷனை நான் மதிக்கிறேன், நோ மீன்ஸ் நோனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக, அப்போ தான் ஜின்னு மித்து கையை ஹோல்ட் பண்ணிட்டுருப்பார் இல்லையா, வசனெல்லாம் வர விட்டுருப்பாரு. இதே மாதிரி உன் கையை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், நீ சம்மதிப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு மித்து நாட் ஓகேன்னு சொன்னதும் அப்படியே பிடிச்சிருந்த கையை அப்படியே விட்டுட்டு அவரோட ஹூடி பாக்கெட்டில் கையை விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க ரெண்டு பேரும். மித்து பார்க்குறா, என்னடா இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தார், அப்படியே விட்டுட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே போக, இவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து கார்டன்லேருந்து போயிட்டாரு. மித்து பின்னாடியே போகிறா. டக்குன்னு ஜின்னோடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆனதும் அப்படி உள்ளே போக டாம்குள்ளே ஜின் போகிறாரு. போயிட்டு மித்துவை கூப்பிட்றாரு, வா உள்ளே வா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நான் இங்கே யூனாக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றா. ஏன் உள்ளே வா அப்படின்னா, இல்லை இட்ஸ் ஓகே, நான் கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே காற்று வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னதுமே அப்படியே கேட்டை பார்த்துட்டு மித்து நிற்க, ஜின் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் அவரை கூப்பிடல, மறுபடியும் அப்படியே போயிடுறாரு. அப்படியே இங்கே மித்து யூனாவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க, ஜின் அகைன் திரும்பி மித்துவை பார்க்குறாரு. லைட்டாக டோரை திறந்து, மகளே மாட்டேன் நான் சொல்கிற இருடி, உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மைண்டில் நினச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போக, ஜின் உள்ளே போக கொஞ்ச நேரம் கழித்து நம்ஜுன் வெளியே வரான். ஹாய் முத்து அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தில் அப்படியே கேட்க, ஹாய் ஆரம்பப்பா. ஆரம்பா? என்னை நம்ஜுன்னே கூப்பிடு, எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க நம்ஜுன் தான் சொல்லுவாங்க. எங்கே நான் வந்ததுலேருந்து இப்போ தான் என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா? சச்சா, பழகினா நல்லா பேசுவேன், எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லை இன்ட்ரோவர்ட்டும் இல்லை, ஆம்பிவர்ட். ஓ ஆமாம், ஏன் இங்கே நிற்கிற, உள்ளவா? இல்லை யூனாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், டைம் ஆச்சு, இன்னும் வரலையா? இன்னும் இல்லை. சரின்னு சொல்லி நம்ஜுன் யூனாக்கு கால் பண்ணுறான். ஏய் எங்கே இருக்க? இங்கே தான் வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு. சரி ஓகே, இன்னும் வரலன்னு தான் கால் பண்ணேன், ஒர்க் முடிஞ்சதா? முடிஞ்சது. இல்லை உனக்காக இங்கே முத்து வெயிட் பண்ணிட்டுருக்கா. சார் மறந்தே போயிட்டேன் நம்ஜுனா, அவட்ட கீஸ் கொடுக்க மறந்துட்டேன், அங்கே தான் டார்மில் ஸ்பேர் கீ இருக்கும், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எடுத்து கொடுக்குறியா? ஹே என்ன டோன்ட் மைண்ட் அது இதுன்னு, இரு எங்கே இருக்குது சொல்லு எடுத்துறேன். யூனாவும் எங்கே இருக்குன்னு சொல்ல, நம்ஜுனும் கீஸ் எடுத்து தரான் மித்துட்ட. அப்புறம் ஏய் சீக்கிரம் வந்துடு, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண, மித்து பார்க்குறா. நம்ஜுன் அப்படியே பேனு, ஓய் என்னாச்சு அப்படின்னு நம்ஜுன் கேட்க, நம்ஜுனப்பா நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன? இல்லை நீங்களும் யூனாவும் ஐ மீன் உங்கள் மேனேஜரும் லவ் பண்ணுறீங்களா? நம்ஜுன் பார்க்குறான் ஷாக்கா.
என்ன இப்படி கேட்குற? ஐம் சாரி, சும்மா தான் ஏதோ தோணுச்சு, அதனால கேட்டேன். உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க அப்படி தான் இருக்குது. சச்சா இல்லை. அம்ஜன் அப்படியே மிருத்துவை பார்க்காம தலையை குனிஞ்சிட்டு சொல்ல, மிருத்து பார்த்துட்டு நம்பலாமா? நம்பலாம். நான் ஏன் அவ்வளோ லவ் பண்ண போகிறேன்? அப்படியே பண்ணாலும் மேடம் இப்போ வேறு ஒருத்தரை டேட் பண்ணுறாங்க, அதனால் நான் லவ் பண்ணல அப்படின்னு நம்ஜன் சொல்ல, டேட் பண்ணலன்னா நீங்கள் லவ் பண்ணுவீங்கல்ல? ம் ம் என்ன? இல்லை கேட்டேன். சச்சா இல்லை, அவள் ஜஸ்ட் எங்கள் மேனேஜர், அவ்வளோதான். நீங்கள் அந்த பொண்ணை திருப்பி மீட் பண்ணலையாப்பா? எந்த பொண்ணு? அதான் ஸ்கூல் டேஸில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் ஐடல் ஆகணும்னு ஆசைப்பட்டதே அந்த பொண்ணு தான். ஆனால் நான் ஐடல் ஆன பிறகு அவளை நான் பார்க்கல. அவள் என்னை விட்டு போயிட்டான்னு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்கள கேட்டேன். இல்லை, நான் இப்போ வர அவளை பார்க்கல. நீங்கள் அந்த பொண்ணை அகைன் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டே இருப்பேன். அவள் அவ்வளோ அழகாக இருப்பா, என் தேவதை. ஓ ஏய் இரு, நீ ஆர்மி தானே? இப்போதான் தெரியுதா அப்பா? சவா, உன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நீ எல்லாத்தையும் கறந்துருவ. ஆளை விடு சாமி, நான் கிளம்புறேன். ஆமாம், கறக்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் எல்லாரை பற்றியும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் ஆர்மிஸ். உங்கள் லவ் ஸ்டோரின்னு இல்லை, எல்லா ஸ்டோரியும் தெரியும். வேறு என்ன இருக்குது எங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட? ஓ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் மிருத்துட்ட பேசி சிரிச்சிட்ருக்க, யூனா வர காரில் நல்லா குளிருக்கு இதமா அப்படியே வின்டர் ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு கையை வந்துட்டு அப்படியே வெளியே விட்டுட்டு ஒரு கையை அப்படியே பாக்கெட் உள்ள விட்டுட்டு அப்படியே நடந்து வரா. ஹாய் மத்து, ஐம் சாரி, நான் கொஞ்சம் பிஸியில் அப்படியே மறந்துட்டேன். பரவாயில்ல. ஹாய் நம்ஜூன், ப்ராக்டிஸ்லாம் எப்படி போச்சு? யூனா கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக பதட்டமாக பேசுறதை பார்த்துட்டு நம்ஜூன், ஆமாம் என்னாச்சு, ஏன் பதட்டமாக இருக்க? ஒன்றும் இல்லை மத்து, போகலாமா அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போக, ஏய் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ஜூன். நான் வீட்டில் குக் பண்ணிக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சரிண்ணே மத்து, பாய் ஓப்பா, see you soon அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு உள்ள என்ட்ரானதும் மிருத்து யூனாட்ட, கீஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நான் இன்டர்வியூக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் யூனா அப்படியே டயர்டாக ஷோஃபாவில் உட்கார அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்கா. மிருத்து பார்க்குறா, என்ன சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப, யூனா மேனேஜர் நேம் அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே லிவிங் ரூமில் யூனா அப்படியே அவ்வளோ டயர்டாக தலையெல்லாம் அப்படியே களைஞ்சு போய் அந்த கோட்டை கூட கழட்டாமல் ஷோஃபாவில் சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கா. அதை பார்க்க மிருத்துக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, யூனா என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, ஐம் ஃபைன். சாப்பிட்டியா? சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க மெதுவாக அப்படி ரொம்ப டயர்டாக வந்துருக்கலாம். ரைட் ஹேண்டை இன்னும் வந்துட்டு கோட்டுள்ள வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பவுலில் அப்படியே சிரல் எடுத்து கொஞ்சமாக அதில் மில்க் ஊற்றி சாப்பிட போக மிருத்து பார்க்குறா, என்னது இது, இந்த நேரத்தில் இதை சாப்பிட போகிற? ஏன் வீட்டில் ராமியான் எதுவும் இல்லையா? ஏன் இல்லைன்னா பிடிஎஸ் டாமில் போயிட்டு திருடிட்டு வர போறியா அப்படின்னு யூனா வந்துட்டு நக்கலை சிரிக்க மிருத்து பார்த்துட்டு, என்ன லந்தா? ஆமாம், நீ என்ன லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டுட்ருக்க? ஏன் அந்த கையில் எதுவும் புதையல் வச்சுருக்கியா? யூனா சாப்பிடாம அப்படியே உட்காரா. என்னாச்சு? சாப்பிடவே பிடிக்கல. ஆமாம், இந்த கர்மத்தை சாப்பிட்டா இரு அப்படின்னு யூனாக்கு மிருத்து குக் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வேணாம், நீ போ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல அப்படின்ட்டு மிருத்து யூனாக்கு ராமியான் பண்ணி எடுத்துகிட்டு வர யூனா அப்படியே டேபிளில் தலை வச்சு படுத்துட்ருக்கா. என்னாச்சு, தூங்கிட்டியா யூனா அப்படின்ட்டு தொட செம்ம ஹாட்டாக இருக்குது யூனா பாடி. என்னாச்சு யூனா, ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கேட்க யூனா எதுவும் பேசலை. மிருத்து யூனான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா, எழுப்புறா, எந்திரிக்கலை. ஷிட், என்னாச்சு இவளுக்கு?
அப்படின்னு நினச்சிட்டு ஜின் இல்லை நம்ஜுன் யார்ட்டாச்சும் சொல்லலாமா அப்படின்னு டாமுக்கு போகிறான். அங்கே ஆல்ரெடி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சுகா என்ன ஜின் ப்ரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு சொல்ல, டேய் சும்மா இருக்க மாட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ப்ரப்போஸ் பண்ண அழகாக நாங்கள் விண்டோ வழியாக பார்த்தோண்ணா அப்படின்னு ஜேயோப் சொல்கிறான். என்னது அடப்பாவீங்களா? ஜிமின் பார்த்துட்டு என்னது ப்ரப்போஸா, டேய் வி நீ சொன்னது சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறானுங்க. சரி அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னான்? என்னை பிடிக்கலையாம், செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான். என்னடா இது வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமுக்கு வந்த சோதனை அப்படின்னு ஜங்கு கிண்டல் பண்ண, சுகா நீ எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணுவ தெரியும், ஆனால் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுவான்னு நினைக்கலாப்பா. ஏன்? ஆமாம், எந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டா? ஒரு ஐடல், அதுவும் வேர்ல்ட் ஃபேமஸ், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், நல்லா சம்பாதிக்கிற ரிச்சான ஆள், அதுவும் நீயே ப்ரப்போஸ் பண்ணி லவ் ஏற்றுக்காமல் இருப்பாங்களா? அதான் சொன்னேன். ஒரு வேளை அந்த பொண்ணு மேக்னே பயஸ்னு சொன்னால, அப்போது இவனுங்களில் யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா ஏற்றுட்டு வந்துருப்பாளோ? அஃப்கோர்ஸ் அவங்க பயாஸை டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம், எவ தான் வந்து ஓகே சொல்லாமல் இருப்பா அப்படின்னு சுகா சொல்ல, ஜின் பார்த்துட்டு இல்லை மருத்து அப்படிலாம் பண்ண மாட்டான், அவள் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, நான் உங்களோட கேலக்ஸியில் ஒரு ஸ்டாராக இருந்து தூரமாக இருந்து தான் உங்களை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பக்கத்தில் இருந்தல்ல அப்படின்னு சொன்னான். அவள் அதே தான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பா, யார் போய் ப்ரப்போஸ் பண்ணாலும். சுகா அதுக்கு வேணும்னே ஜின்னை வந்துட்டு சீன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ நம்ம ஜிமின் இருக்கானே, இவன் தான் எனக்கு தெரிஞ்சு யூனா ஏஜுக்கு கரெக்டாக இருப்பான், இவன் போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணானு ஏன் கண்டிப்பாக யூனா ஒத்துப்பா, அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் நல்லா தானே பேசிக்கிறாங்க செய்கிறாங்க, கண்டிப்பாக ஒத்துப்பா அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, ஜின்னு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க சுகாவை அப்படியே எல்லாம் வந்து ஜின் முறைக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் வெளியே ஜின்னோப்பா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. ஏய் யார்? மிருத்து ஓடி வரா, மிருத்து சவுண்ட் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்க, மூச்சு வாங்கிட்டு ஓடி வரா டார்முக்கு ஜின்னையும் ஆரமையும் கூப்பிட்டுட்டு. ஜின் போயிட்டு ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரில, யூனா வந்தா சாப்பிட்டுட்டே இருந்தவ சடனாக எந்திரிக்க மாட்டேங்கிறா, அப்படியே டேபிளில் தலை வச்சு படுத்துட்ருக்கா, அவள் உடம்பு வேறு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு தெரியல. ஜிமினும் ஜங்குக்கும் அதை கேட்டதுமே எதுவும் இது பண்ணாமல் எல்லாருக்கு முன்னாடியும் வெளியே ஓடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு நம்ஜுனும் ஜேயோப்பு சுகா ஜின் வி வந்து எல்லாம் போக வீட்டுக்கு போனால் அவங்க மிருத்து சொன்ன மாதிரி தான் யூனா வந்து கிடக்கிறா. ஏய் யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடி போய் யூனா தலையை தூக்கி பார்க்க, ஜங்குக்கு அவள் ஃபோர்ஹெட் டச் பண்ணிட்டு ஓ ஷிட் ஃபீவர் இருக்குது போல், ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் நேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஜங்குக்கு. ஏய் யூனா இங்கே பாரு கண்ணத்தொர அப்படின்னு ஜிமின் கத்துறான். சடனாக நம்ஜுன் உள்ளே வந்துட்டு என்னடா ஆச்சு யூனா, ஹே யூனா அப்படின்ட்டு கத்த, யூனா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஜின் வந்துட்டு டேய் என்னடா பார்க்குற, தூக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, யூனாவை நம்ஜுன் தூக்கிட்டு போகிறான். அப்போ தான் அவள் கையை வந்து பாக்கெட்லேயே வச்சுருந்தால அது வெளியே அப்படியே வர, அதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஏய் இங்கே பாருங்கள் அடிபட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லி காட்டு, அப்படியே ஏதோ கர்ச்சீஃப் மாதிரியோ ஏதோ போட்டு சுற்றி வச்சுருக்கா, ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணாமல், ஏதோ கையில் வந்து அப்படியே பிளட்டு மாதிரி அந்த கர்ச்சீஃப் ஒயிட் கர்ச்சீஃபில் இருக்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஐயோ இங்கே பாருங்கள் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். சுகா வந்துட்டு வரும்போதே பாடி கார்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, டாக்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு, அவங்க சீக்கிரம் வர சொல்லி. நம்ஜுன் யூனா அப்படியே வெளியே தூக்கிட்டு வரான், கார் எடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன், நம்ம டார்ம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, யூனா வந்து டார்மில் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஷோஃபாவில் ப்ளேஸ் பண்ணுறாங்க, அப்படியே படுக்க வைக்கிறாங்க. பக்கத்துலேயே நம்ஜுனும் முட்டி போட்டு உட்காந்துட்டு ஏய் யூனா இங்கே பாருடா ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். டக்குன்னு டாக்டர் வந்துட்டு வரவும் என்னாச்சு? மிருத்து வந்துட்டு இல்லை டாக்டர், சாப்பிட்டுட்டு இருந்தா சடனாக அப்படியே டேபிளில் படுத்துட்டு அப்புறம் எந்திரிக்கவே இல்லை, ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னு டாக்டர் பார்க்குறாரு. யூனாவை செக் பண்ணுறாரு. ஆமாம் இது என்ன கையில் கட்டு அப்படின்னு கேட்க, தெரில டாக்டர்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ஜுனும் மிருத்துவும் அவங்க தானே ஈவினிங் வந்து யூனாவை பார்த்துருப்பாங்க, அவங்க ஈவினிங்லேருந்தே அவள் கையில் கட்டோடு தான் இருக்கா, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னா ஓகே ஃபைன். அந்த கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் பார்க்குறாரு, பார்த்தா செம்ம ஆழமாக ஏதோ கையில் கிழிச்சிருக்கு.
முத்து வந்துட்டு ஜின் பக்கத்தில் நின்றுட்டுருக்காளா. அவர் கையை வந்து யூனா கையை பார்த்ததுமே பயந்து ஜின் கையை இறுக்கமாக வந்து பிடிக்கிறா. அவுச், என்ன இது இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்க ஜின் பார்த்துட்டு தெரில என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக யூனாவை பார்த்துட்ருக்காங்க. யூனா அப்படியே படுத்துட்ருக்கதை பார்த்துட்டு ஜங்குக்கு அலறான். வி வந்துட்டு ஒன்றும் இல்லடா அப்படின்னு ஜங்குக் தலையை பேட் பண்ண ஜங்குக் வியை ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். அப்புறம் அப்படியே டாக்டரும் ஒன்றும் இல்லை, மேபி அடிப்பட்டதால் பயத்தில் சம்டைம்ஸ் இப்படி ஹை ஃபீவர்லாம் வரும், நோ வரிஸ் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறாரு. சாப்பிட்டாளா ஏதாச்சும் அப்படின்னு முத்துட்ட கேட்க, இல்லை சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னால் நான் ராமியன் பண்ணி கூட கொடுத்தேன், அதையும் சாப்பிடல. சரி, இவங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் கொடுத்துட்டு டேப்லெட் எடுத்துக்க சொல்லுங்கள், சரியாகிடும் அப்படின்னு டாக்டர் கிளம்ப ஷுகா யூனா கையை பார்க்குறாரு. எப்படி ஆயிருக்கும், ஏன் நம்மகிட்ட கூட சொல்லலை இவ அப்படின்னு கேட்குறாரு. தெரில, இன்ஃபேக்ட் நான் ஈவினிங் பார்த்தேன், என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல ஜின் வந்துட்டு சரி நான் அவளுக்கு எதுவும் குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போக முத்து வந்துட்டு ராமியன் நான் செஞ்சதுக்கு அதை எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம், நான் சூடாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கிறேன். இல்லை ஜின்னப்பா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே இருக்க ஜின் கிச்சனுக்கு போயிடுறாரு. முத்து சொன்னதை வந்து கண்டுக்காமல் கிச்சன் போயிட்டு ஜின் அப்படியே குக் பண்ணிட்டு இருக்க முத்துவும் கூடவே வந்து போகிறா. ஜின் அப்படியே கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுற மாதிரி அவள் ஒருத்தி பக்கத்தில் இருக்கான்றதே வந்து பார்க்காம அவர் பாட்டுக்கு குக் பண்ணிகிட்ருக்காரு யூனாக்காக. முத்து பார்க்குறா, என்ன எப்போவும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாரு, இப்போ எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, ஒரு வேளை ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணலன்னு கோவமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அங்கே பார்த்தா ஜின்னை காணோம். எங்கடான்னு பார்த்தா யூனாக்கு போயிட்டு எழுப்பி ஃபீட் பண்ண பார்க்குறாரு. முத்துவும் கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறா. யூனா அப்படியே ரொம்ப முடியாமல் லைட்டாக அப்படியே கண்ணை முடிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போட்டு அங்கேயே தூங்க பசங்க வந்துட்டு பிளாங்கெட்லாம் எடுத்து போற்றி விடுறாங்க யூனாக்கு. முத்துவை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யூனா கூட இருக்கா. ஷோஃபால் அப்படியே கீழே உட்காந்து சாஞ்சிட்டு யூனா கையை பார்த்துட்ருக்கா. அப்படியே முத்துவும் அங்கேயே தூங்கி போக உட்காந்த மணிக்கே ஜின் வராரு. பிளாங்கெட் பில்லோவோட பிளாங்கெட்டை விரிச்சிட்டு அப்படியே முத்து அதில் படுக்க வச்சுட்டு அவள் தலையில் அப்படியே தடவி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி எந்திரிக்க சடனாக முத்து ஜின் கையை பிடிக்கிறா. பயந்தே போயிட்டேன், தூங்கலை அப்படின்னு கேட்க, அப்பா என்னை வெறுத்துருவீங்களா, என்கிட்ட பேச மாட்டீங்களா இனிமே? சின்ன அப்படியே முத்து அப்படி கேட்டதும் பார்க்குறாரு அவளை. லூசா நீ, ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஐம் சாரி. இங்கே பாரு, என்ன சாரிலாம் சொல்லிட்டு நீ என்ன பண்ண? நான் தான் அப்படி உங்ககிட்ட பேசிட்டேன். சரி, நீ ஏன் சாரி சொல்கிறேன்னு புரியுது. இங்கே பாரு, நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல, என்ன சும்மா உன்னை இக்னோர் பண்ணுற மாதிரி இல்லை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு என் மேலே லவ் வருமோன்னு அப்படி பண்ண. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ், நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சின்ன அப்படி சொன்னதும் முத்து ஜின்னையே பார்த்துட்டு அவர் கண்ணை பார்த்துட்டு, என்னை ஏன் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க? தெரியல, உன்கிட்ட ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியல, ஆனால் நீ இப்படி கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமால, எனக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது, உனக்கும் என்னை பற்றி தெரியாது. நான் எப்படி லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், பைத்தியக்கார மாதிரி. சே, உண்மைதான், கொஞ்சம் கூட எனக்கு மெச்சூரிட்டியே இல்லை. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எதுக்கு? அதான் எனக்கு உன்னை பற்றி தெரியாது, உனக்கு என்னை பற்றி தெரியாது சொன்னீங்களே, நம்ம 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்க என்ன பண்ணலான்னா புரியல. அதுக்கு என்ன? ஆமாம், அது எதுக்கு கேட்குறா? அப்போது ஒன்றும் இல்லை, ஓகே குட் நைட் ஓப்பா அப்படின்னு முத்து இழுத்து போத்திட்டு தூங்க. முத்து இங்கே பாரு முத்து அப்படின்னு பெட்ஷீட் போட்டு நல்லா அவள் இழுத்து மூடிக்கிறா. இப்போ நீ ஏதோ சொல்ல வந்த, பாதியிலே முடிச்சுட்ட. கம்மான் முத்து, நீ ஏதோ சொல்ல வந்த, பாதியிலே முடிச்சுட்ட. ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் சொல்ல வரல. இங்கே பாருடி, ஒழுங்காக பெட்ஷீட் ரிமூவ் பண்ணு, சொல்லு என்ன சொல்ல வந்தேன்னு.
நான் ஒன்றும் சொல்ல வரல, என்ன பண்ணலாம் தான் கேட்டேன். அதான் என்ன பண்ணலாம் சொல்லு. ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போங்க ப்ளீஸ், இது முடியாது. ஏய் என்ன நீ இப்போ தான் ஏதோ சொன்ன, ஆக்சுவலி சம்திங் லைக் பாசிட்டிவாக ஏதோ சொல்ல வந்த, அதுங்களையும் இந்த மாதிரி பேசுகிற. எனக்கு தூக்கமே வராது முத்து, ப்ளீஸ். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து பெட்ஷீட்டை விளக்கிட்டு ஜின்னை பார்க்க, ஜின் பார்க்குறாரு. சொல்லு இப்போ என்ன பண்ணலாம்? தூங்குங்க போங்க, இங்கே வா. ஆஷ் வாட் த ஹெல், கோ டு யுவர் ரூம். ஏய் என்ன பண்ணலான்னு நீ கேட்டல, அதுக்கு அர்த்தம் நீ என்கிட்ட இப்போ கேட்குற நம்மளை பற்றி, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க என்ன பண்ணலான்னு கேட்குற, ரைட்டா? ஆஷ் நோ, பொய் சொல்லாத. இல்லை ஜின்னோப்பா. ஏய் இந்த ஒப்பா இப்போலாம் வேணாம், ஜின்னுன்னு கூப்பிட்டு. முடியாது, அப்போது என்னாலையும் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மித்து பிளாங்கெட்டில் படுக்க, ஐயோ ஒப்பா. ஜின் ஓகே ஜின் ப்ளீஸ் ரூம் போகிறீங்களா? ஜின்கிட்ட வந்து அவர் ரூமுக்கு போக சொல்லி மித்து சொல்லிகிட்டே இருக்க, சடனாக மித்து ஏ இவனா பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஜின் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா யூனா ஒரு கையில் அப்படியே தலைக்கு அண்டை கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மித்து அதை பார்த்து பயந்துட்டுருக்க. இந்த பக்கம் ஜின்னு, ஹே யூனா ஹாய், இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏண்டா என்னாச்சு? ஹலோ, இங்கே என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் ரொமான்ஸ்லாம் ரூமில் போய் பண்ணுங்கள். ஒரு உடம்பு சரியில்லாத பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நொய்யின்னு சவுண்டு போட்டுட்டு அடைச்சி ஏஞ்சி போங்க. ஆமாம் முத்து, வா போகலாம். மிஸ்டர் சொக்ஜின் பெரிய மனுஷா, போங்கண்ணா, நீங்கள் மட்டும்தான் போகணும். ஓ ஓகே, இங்கே பாரு, நான் மார்னிங் பார்த்துக்கிறேன். மார்னிங் ஓகே சொல்கிறேன். சொல்லலை, நீ எதுக்கு ஓகே சொல்லணும்? என்னை டேட் பண்ண. வாட்? நோ வே. எதுக்கு பண்ணணும்? அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒப்பா நான் ஈவினிங்கே சொல்லிட்டேன், நான் இப்போ தான் சொன்னேன் ஒப்பா சொல்லாதான்னு. ஓகே மிஸ்டர் சொக்ஜின், இங்கே பாருங்கள், நமக்குள்ளே செட் ஆகாது. ஏன்? ஏய் சொல்லிகிட்டே இருக்கல, இப்போ என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும்? எது வந்தாலும் பகலில் பேசுங்க. இப்போ கிளம்பல ஜின் ப்ரோ, நான் போய் உங்கள் ரூமில் படுத்துப்பேன். குட் ஐடியா யூனா, நீ போ. முக்கியமான மேட்ரு, லைஃப் மேட்ரு பேசிகிட்டு இருக்கோம். சாரி செல்லம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நீ போயிட்டு நிம்மதியாக என் ரூமில் படு போ. யூனா டோன்ட் கோ ப்ளீஸ், என்னை எப்படியாச்சும் காப்பாற்று. எனக்கு இவரை பார்த்தாலே என்ன, பார்த்தாலே பயமாக இருக்கு யூனா ப்ளீஸ். 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு யூனா பார்க்குறா. பார்த்துட்டு ப்ரோ இப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்ட்டு, சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி இருக்க மாட்டாரேன்னு சொல்லிட்டு, ஜின் ப்ரோ எஸ்டா யூனா என்ன ட்ரிங்க் பண்ணீங்க? ட்ரிங்க்கா? நான் பண்ணலையே. யூனா சொல்கிறத கேட்டுட்டு மிருத்து ஜின் பக்கத்தில் அப்படியே காலரை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து ஸ்னிஃப் பண்ணுறா. ஐயோ இடியட் அப்படின்னு சொல்லி கத்துறா. சாரி முத்து, நீ பிடிக்கல சொன்னியா, அதான் எக்ஸ்ட்ராவா. ப்ளீஸ் முத்து, ஐ லவ் யூ, என்னை வேணாம் சொல்லாத, நாம் பழகி பார்க்கலாம், ப்ளீஸ் டேட் பண்ணலாம். அப்புறம் டேட் பண்ணி செட் ஆகலைன்னு வையேன், மேரேஜ் பண்ணிவிட்டு தலையெழுத்தேன்னு வாழலாம், ஓகேயா? ப்ளீஸ் அப்படின்னு ஜின் முட்டி போட்டு பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி முத்து முன்னாடி இருக்க, யூனா விழுந்து சிரிக்கிறா. ஜின் ப்ரோ வேறு லெவல் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, யூனா பார்த்துட்டு ஃப்யூச்சர் சிஸ்டரில் கோச்சிக்க போகிறா, சிரியாத. முத்து ஜின் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு, ஐயோ சரி ஓகே போங்க. என்ன ஓகே? டேட் பண்ணால் ஓகே. இப்போ நீங்கள் போங்க உங்கள் ரூமுக்கு ப்ளீஸ். நிஜமா ஓகே தானே? ஓகே தான், போயிட்டு தூங்குங்க, இல்லைன்னா நாட் ஓகேன்னு சொல்லிடுவேன். மார்னிங் ப்ராக்டிஸ் போகணும்ல. கரெக்டு ஓகே, குட் நைட். என்ன நீ நல்லா தூங்கிச்சலாம் யூனா? குட் நைட். கிளம்புங்க, காற்று வரட்டும். அப்போ சரி ரைட்டு அப்படின்னு ஜின் அவர் ரூமுக்கு போக, இந்த பக்கம் மித்து யூனா ஏதாச்சும் கலாய்க்க போகிறான்னு இழுத்து பொத்திட்டு படுக்க, யூனா அதே மாதிரி ஜின் போனதும் யூனா ஹலோ மிஸ்டர் ஜின் அப்படிங்கிறா.
செருப்பு வரும் அப்படின்னு மித்து சொல்ல, ரைட்டு எந்த ஒரு காரியா இருப்பா இவ, நம்மளை மட்டும் இந்த கிளி கிழிக்கிறான்னு அவளும் தூங்க டைம் ஸ்கிப் பண்ணால் மார்னிங் டார்மில் நல்லா ஏர்லி மார்னிங் டார்ம் விட்டு கிளம்புறாங்க பிடிஎஸ் எல்லாரும். யாரும் அவங்க 2 பேரும் எழுப்பாதீங்க, நல்லா தூங்கட்டும் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல எல்லாம் அமைதியாக பேக் பண்ணி ப்ராக்டிஸ் கிளம்ப ஜங்குக்கும் வியும் வந்துட்டு யூனா முன்னாடி உட்காந்துட்ருக்க. டேய் பேசாமல் பேப்பரில் எழுதி ஒட்டிடலாமாடா அப்படின்னு. ஆமாம் கரெக்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு இரு நான் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். ஜேயை பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க யூனாட்ட உட்காந்து, அது கெட் வெல் சூன்னு எழுத போகிறோம் கையிலையா, சரி சீக்கிரம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஜேயோ போக யூனா கையில் அடிபட்டுருக்குல்ல, ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் கெட் வெல் சூன்னு எழுத போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு ஜேயோ வந்துட்டு கிளம்ப மார்க்கர் எடுத்து யூனா கையில் அதே போல் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்க இடத்துல எழுதுறான் கெட் வெல் சூன்னு. ஜங்குக்கு நேற்றுலாம் யூனா நெத்தி தொட்டண்டா, செம்ம சூடாக இருந்துச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் யூனாவும் மித்து எந்திரிக்கிறாங்க. செம்ம டயர்டாக டேப்லெட் போட்டதால் யூனாவும் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுது. அவளும் எந்திரிக்க மித்து எந்திரிச்சதும் யூனாவை பார்க்குறா. யூனாவும் அப்படியே காலையில் எந்திரிச்சா எப்படி இருப்பாங்க அந்த லுக்கில் மித்துவை பார்க்க மித்து யூனாவை பார்த்து சிரிக்கிறா. என்னாச்சு உன் மண்டை மட்டும் எப்படி இருக்கான், கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு யூனா வந்து சொல்ல, என்னையை விடு உன் மூஞ்சியை போயிட்டு பாரு கண்ணாடியில் அப்படிங்கிற மித்து. ஏன் என்ன இந்த அழகான முகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தத்தி முத்தி எந்திரிச்சு போய் கண்ணாடி முன்னாடி நின்னா ஆன்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு அவள் ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு கத்திருப்பாள்ல ஆன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வியும் ஜங்குக்கும் சேர்ந்துட்டு சும்மா இல்லாமல் யூனாக்கு கையில் வந்து அடிபட்டிருக்கும்ல, அதில் கெட் வெல் சூனுன்னு சொல்லிட்டு வி வந்து எழுதியிருப்பான் மார்க்கர் வச்சு அந்த அடிப்பட்ட ட்ரெஸ்ஸிங் பண்ண ஏரியாவில். நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான் லாஸ்ட்டாக, நான் வந்துட்டு அவளோட நெத்தியை வந்து நேற்று நைட்டு தொட்டு பார்த்தேன்டா, செம்ம வந்து ஃபீவராக ஹாட்டாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்ல வி என்ன பண்ணியிருக்கா கெட் வெல் சூனுன்னு சொல்லிட்டு நெத்திலையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம யூனா காலையில் கத்திருப்பா, இந்த குட்டிச்சாத்தானுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இது வரைக்கும் நான் வந்து எப்படி ஷோ கேஸ் பண்ணியிருப்பேன்னா ஜங்குக் ஜிம்மின்லாம் வந்து இன்னும் ஸ்டில் வந்து ஒரு சின்ன பசங்க மாதிரியே அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க வளர்கிற மாதிரி. ஓகேயா, ஸோ இவங்களுக்கும் லவ் வரும், அது எப்படி வரும் என்னன்றதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ஸில் வந்து அப்படியே பார்க்கலாம். ஓகேயா, ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம மிருத்து வந்து சிரிக்க, யாரை சொல்கிற குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்து கேட்க, அதுக்கு யூனா வேறு யார் மேக்னஸ் தான் அப்படிங்களா. வாயை உடைச்சிருவேன் அவங்க ஏதாச்சும் சொன்னானா, பாரா டாக்ஸிக் ஆர்மி அப்படின்னு யூனா மிருத்துவை பார்த்து சொல்ல, வாட் ஹவு டேர் யூ அப்படின்னு மிருத்து அடிக்கிற மாதிரி வரா, சண்டை போடுற மாதிரி. ஆமாம் டாக்ஸிக் ஆர்மி தான் நீங்கள், உன்ன மாதிரி தான் ஏதோ 2 இம்சைங்க தான் என் கையை கிழிச்சிட்டாளுங்க தெரியுமா, அவளுங்க மட்டும் நான் பார்த்தேன் செத்தாளுங்க. புரியல, என்ன புரியல? இல்லை கையை கிழிச்சிட்டாளுங்க, உன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு ஃபேனுன்னு சொல்கிறியே அது கேட்டேன். அது நேற்று பிடிஎஸ் பாஸ்போர்ட் விஷயமா எம்பசி போயிருந்தேன்ல, அங்கே 2 பேர் வந்தாளுங்க, நீங்கள் பிடிஎஸ் மேனேஜர் யூனா தானேன்னு சொல்லி கேட்டாளுங்க. ஆமான்னு சொல்லி ஏதோ அவளுங்க ஹேண்ட் ஷேக் பண்ண கையை கொடுக்குறாளுங்க, நானும் நீட்னா கையை கிழிச்சிட்டு போயிட்டாளுங்க. ஷிட் அப்படின்னு யூனா டென்ஷனாக சொல்ல முத்து பேடு நின்று பார்த்துட்ருக்கா. என்ன இல்லை இதுக்கு சிரிக்கிறதா இல்லை சிந்திக்கிறதா தெரில. சே பேசாமல் பிகிட்டில் வேறு கேர்ள் குரூப் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு மேனேஜராக போயிடணும். எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து போகிறது. சரி விடு, நீ நல்ல மேனேஜர் தான், கூட இருந்து பார்த்தா தான் தெரியுது, என்ன பண்ணுறது, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு மித்து சொல்ல யூனா அப்படியே மித்துவை பார்க்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. தேங்க்ஸ், சரி வா எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும், இன்னும் ஃபியூ டேஸில் ஜப்பானில் இருக்கணும். வாவ், கான்சர்ட்காகவா? ஆமாம். இங்கே எப்போ கான்சர்ட் பண்ணுவீங்க? லாஸ்ட் டே கான்சர்ட் இங்கே தான். ஏன்? இந்த தடவை கான்சர்ட் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. ஏன்?
அதுக்குள்ளே எனக்கு ஜாப் கிடைக்கணும், நான் ஜாப் போயிட்டு சேலரி வரணும், டிக்கெட் வாங்கணும்ல, அதான். ஏய் அடி பாவி, டிக்கெட்டுக்கா நீ பேசுகிற? இவ்வளோ கவலைப்படுற? ஏய் நீ என்ன யார் வீட்லேயே இருக்க நினச்சிட்டு இருக்கியா? பிடிஎஸ் கூட இருக்க, அவங்க கூட பழகுற, பேசுகிற, டிக்கெட் கேட்டால் தரப்போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் என் ஓன் மணியில் தான் பார்ப்பேன். பாரா செம்ம. சரி சரி போ, இதே வேகத்தில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஃபைட்டிங் அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ண. பார்க்கலாம் அப்படின்ட்டு மிருத்துவும் போகிறா. மிருத்து அந்த பக்கம் கிளம்பி செஞ்சு இன்டர்வியூ போகிறா. நான் இந்த பக்கம் விக்கெட்டுக்கு போயிடுறா. அப்படியே போனால் அங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க. நான் வந்து அவளுக்கு இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டைம் போல் ப்ராக்டிஸ் ரூமுக்கு போக எல்லாம் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஜின் என்ன பண்ணுறாரு, நான் பார்த்ததும் தண்ணி இழுத்துட்டு வெளியே போகிறாரு. என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, மித்து கால் பண்ண, அவளுக்கு ஜாப் கிடைச்சிச்சா கேளு, இன்டர்வியூ எப்படி பண்ணான்னு கேட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்ல. ஏன் அதை நீங்களே கேட்க வேண்டியதானே? இல்லை ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? நான் அவளுக்கு நேற்று ப்ரொப்போஸ் பண்ணேன். ஓகே, அதான் தெரியுமே, ஆனால் அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதான் அவளை இக்னோர் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். ஸோ அவளுக்கு என் மேலே லவ் வரும்ல. ஒரு விஷயம் பக்கத்துலேயே இருந்தால் அதோட அருமை புரியாதியுனா. ஓ, அதே தூரமாக தள்ளி போனதான் புரியும். அதான் நீ பேச அவட்ட, என்னால் பேச முடியாது அப்படின்னு ஜின் சொல்ல. வெயிட், வாட்? என்ன உளறீங்க? நேற்று நைட்டு தானே நீங்கள் அவகிட்ட காலில் விழாத குறையா நைட்டு கெஞ்சி டேட் பண்ண சம்மதம் வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? எது நானா? என்ன ஏதோ டோரா பூஜியில் வர குள்ளனாரி மாதிரி நான் திருட நானும் கேட்குறீங்க? நீங்கள் தான். ஓ சார், நேற்று நைட்டு போதையில் அதெல்லாம் பண்ணீங்கல்ல. நேற்று நைட்டு உள்ளே போனது வேலை செஞ்சுருக்கோம், அதான் அப்படிலாம் பேசியிருக்கீங்க முத்துட்ட. மார்னிங் உள்ளே போனது வெளியே போனதும் எல்லாம் மறந்துட்டிங்களா? என்னடா இப்படி ஓட்டுற? உண்மையா நானா கேட்டேன்? நீங்கள் தான் கேட்டீங்க அவகிட்ட டேட் பண்ணலாமான்னு. ஓகே, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லியிருப்பா? ஓகேன்னு தான் சொன்னான். அதான் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி முட்டி போட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களே, அப்புறம் எப்படி இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் கியூட்டி போய் அழுகிறத பார்க்க எந்த பொண்ணால் முடியும்? அவள் ஓகே தான் சொன்னான். நீங்களே இப்போ கால் பண்ணி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் நான் உங்கள் 2 பேர் மேலே செம்ம கானில் இருக்கேன். ஏண்டா, நாங்கள் என்ன பண்ணோம்? ஆமாம் பின்ன, நைட்டு ஒரு பொண்ணு பாவம் அடிபட்டு படுத்துருக்காளேன்னு கொஞ்சம் கூட ஈவு இருக்கு இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் இரு, கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு எப்படி கையில் அடிபட்டுச்சு அப்படின்னு ஜின் கேட்க. இருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? மித்து கால் பண்ண சொன்னீங்களா, வாங்க கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண. இல்லை நான் உன்கிட்ட, சரி கால் பண்ணு அப்படின்னு ஜின்னு சொல்லிவிட்டு நான் மித்துக்கு வந்து கால் பண்ணுறா. கால் போகுது. ஹலோ மித்து, என்னாச்சு? இன்டர்வியூ எப்படி பண்ண? நல்லா பண்ணியா? ஜாப் கிடைச்சிருச்சா? ஓய் ஹலோ, ஆர் யூ தேர்? ஏன் அலறாளா? ஏன் தெரியல. மிருத்து, எங்கே இருக்க நீ இப்போ? மிருத்து, சரி நீ பிகிட் வா, நீ எங்கே இருக்க சொல்லு, நான் கார் சென்ட் பண்ணுறேன். வேணாம் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், நான் போகிறேன். வாட் தி ஃபக், எங்கே போகிற? எனக்கு வாழவே பிடிக்கல. ஏய் லூசு, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிற? ஜின் ஃபோனை பிடிங்கிட்டு, ஹலோ முத்து, என்னாச்சு உனக்கு? பேசுடி ஏதாச்சும், எங்கே இருக்க நீ இப்போ? இவங்க இந்த பக்கம் டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லா மெம்பரும் வராங்க. என்னாச்சு? ஏன் ஜின்ன நான் கத்துறாரு? யார் ஃபோனில்? என்னாச்சுண்ணா? யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்க, முத்து அலரா, ஏன்னு தெரியல. வாட்? வாய்? தெரியல ஏன்னு. முத்து
பேசுடி ப்ளீஸ். எங்கடி இருக்க? அப்பா, ஐம் சாரி. உங்களை நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐம் ஸோ சாரி. ஜின் காதில் அப்படியே ஃபோன் வச்சுருக்காரா, சடனாக ஸ்பீடாக ட்ரெயின் போகிற சவுண்ட் கேட்குது. ஜின் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வர அவர் அங்கேயே முட்டி போட்டு ஷாக் ஆகி உட்கார்றாரு. இந்த பக்கம் ஜின்னண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஜின் ப்ரோன்னு அவர்கிட்ட ஃபோன் வாங்கி யூனா பேசுகிறா. யூனா ஃபோன் காதில் வச்சுருக்க ட்ரெயின் சவுண்ட் கேட்குது. யூனா பதறி போயிட்டு, ஏய் மித்து மித்து, மை காட், எங்கே இருக்கா அவ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஜின் இந்த பக்கம் முட்டி போட்டு உட்காந்துட்டு மித்துன்னு சொல்லி அலறாரு கதறி. என்னாச்சு அண்ணா மித்துக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்க, யூனா என்னாச்சு அப்படின்னு நம்ஜுன் கேட்குறான். தெரில நம்ஜுன். எல்லாம் டென்ஷனாக ஜின்னை பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லி பார்க்க, யூனா மொபைலில் மிருத்துவோட மொபைல்லேருந்து அகைன் கால் வருது. ப்ரோ, மிருத்து மொபைல்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்ல ஜின் பார்த்துட்டு அட்டன் பண்ணு யூனா அப்படிங்கிறாரு. ஹலோ மிருத்து. அந்த பக்கம் வேறு ஒரு மெயில் வாய்ஸ் கேட்குது. ஹலோ மேடம். ஹலோ, நீங்கள் யார் மேடம்? இந்த மொபைலில் லாஸ்ட்டாக உங்கள் நம்பர் கால் வந்திருந்தது. ஓ சார், இது என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர். இந்த மொபைல் யூஸ் பண்ண அந்த யூசர், அந்த பொண்ணுங்க, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மேம். வாட்? என்னாச்சு? ட்ரெயினில் விழுந்து சூசைட் பண்ணிக்க பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் காப்பாற்றிட்டோம். அப்புறம் இங்கே இருந்த காப்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேம் இப்போதான். ஓ ஷிட். ஓ சரி சரி, ஓகே. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லி கால் கட் பண்ணுறா யூனா. ஏய் யூனா, என்னாச்சு? அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு ஜின் கேட்க, ஐ டோன்ட் திங்க் ஸோ ப்ரோ. அவள் நல்லா தான் இருக்கணும். ஆனால் இப்போது ட்ரபிளில் தான் இருக்கா. நான் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? வெயிட் பண்ணிக்கணும். எங்கே இருக்கா? யார் பேசினா உன்ட்ட அப்படின்னு நம்ஜுன் கேட்க, நம்ஜுனா என் கூட வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறா. ஜின்னும் எழுந்திரிச்சு அப்படியே பின்னாடி போக மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அங்கேயே நிற்கிறாங்க. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ஜுன் கேட்க, ஐ டோன்ட் நோடா. அவள் ட்ரெயினில் இருந்து விழுந்து சூசைட் பண்ண பார்த்துருக்கா. எப்படியோ அங்கே இருக்கவங்க காப்பாற்றிட்டாங்க போல், பட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. வாட்? என்ன சொல்கிற? எங்கே இருக்கா அவள் இப்போது? வா போயிட்டு பார்ப்போம், கூட்டிகிட்டு வருவோம் என் முத்துவை அப்படின்னு ஜின் சொல்ல, வெயிட் ஜின் ப்ரோ, நீங்கள் எங்கே வரீங்க? நீங்கள் எங்கே இருங்க, நான் எனக்கு தெரிஞ்ச லாயரை கூட்டிகிட்டு போகிறேன். ஒய்? நம்ம லாயர் இருக்கார்ல, ப்ளீஸ் யூனா அவரை கூட்டிகிட்டு போ. இல்லை நம்ஜுன், பிடிஎஸ் லாயர் இன்வால்வ் ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை வரும். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். யூனா, இந்த சுச்சுவேஷன்லேயும் நீ ஏன் மேனேஜராக முடிவெடுக்கிற? ஏன்னா எனக்கு நீங்களும் பிஹேட்டும் தான் முக்கியம். நாம் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரோ. அதை ஒரு நாளில் என்னால் கெடுத்துட முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ஜுனா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யூனா கிளம்ப, ஜின் ப்ரோ உங்கள் மெத்துக்கு ஒன்றும் ஆகாது, போதுமா? ட்ரஸ்ட் மீ. இட்ஸ் ஓகே யூனா, நானும் வரேன். கார்லேயே இருக்கேன், இறங்க மாட்டேன். ப்ளீஸ். நோ வே ப்ரோ, நீங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு டாம் போங்க, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் ப்ளீஸ். நம்ஜுன் யூனாட்ட, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அப்படியே அங்கே டைம் ஸ்கிப் பண்ணால் அந்த ஃபோனில் பேசினவ சொன்ன அட்ரஸ் போகிறா. அங்கே ஸ்டேஷன் போயிட்டு அவள் ஃப்ரெண்டு லாயரை வந்து கூட்டிகிட்டு போய் முத்துவை கூட்டிகிட்டு வந்துட்டான். காரில் முத்துவும் யூனாவும் வந்துட்டு வராங்க. யூனா எதுவுமே பேசலை, செம்ம கோவத்தில் இருக்கா முத்து மேலே. முத்துவும் அழுது அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகி ஃபேஸ்லாம் அப்படியே வீங்கி போய் உட்காந்துட்டு வரா. ஈவினிங் ஆகிடுது டைம். நேராக பிடிஎஸ் டாம் வரா யூனா கார் விட்டு இறங்க முத்து இறங்கலை, அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. யூனா பார்த்துட்டு, வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்க முத்து இறங்குறா. நேராக யூனா பிடிஎஸ் டாம்குள்ளே போக மிருத்து அவங்க தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ் யூனா வீட்டுக்கு போகிறா. யூனா டார்ம் உள்ளே போக எல்லாம் அங்கே தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யூனா என்னாச்சு, மித்து எங்க அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, மித்துவா
பின்னாடி தான் வந்தா அப்படின்னு திரும்பி பார்த்தா மித்துவை காணோம். வெளியே போனால் ஆளை காணோம். எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. ஜிமின் போயிட்டு காரில் உட்காந்துட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி காரை ஓப்பன் பண்ண அதில் மித்து இல்லை. மித்துவோட இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனேன் சர்டிஃபிகேட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அதை கையில் எடுத்துகிட்டு யூனா கிட்ட, யூனா இதுதான் இருந்துச்சு காரில், மித்துவை காணோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கொடுக்க, ஜிமின் வந்து காட்ட ஒருவேளை என் வீட்டில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போகிறாங்க. மித்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே யூனா வந்துட்டு உள்ளே போக, மித்து அவள் ரூமில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு திரும்ப எல்லாம் டோர்கிட்ட நிற்கிறாங்க. எங்கே மேடம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சுகா கேட்குறாரு. மித்து எதுவும் பேசாமல் லக்கேஜ் எடுத்துகிட்டு டோர்கிட்ட வரா. ஜின் கையை குறுக்கால போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. வெயிட் பண்ணு, எங்கே போகிற? ஆனால் பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே அகைன் வெளியே போக ட்ரை பண்ண, கேட்குறேன்ல அப்படின்னு ஜின் வந்துட்டு மிரட்டுற மாதிரி சொல்ல, யூனா பார்த்துட்டு, ஏ முத்து எங்கே போகிற, வெயிட் பண்ண, என்னாச்சு, ஏன் சூசைட் பண்ண பார்த்த, அப்படி என்ன உங்கள் லைஃப்பில் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு யூனா கேட்க, ஜிமின் வியும் பார்த்துட்டு சூசைடா அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முத்து எதுவும் பேசலை, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்க. ஜிமின் வந்துட்டு முத்துட்ட, இந்தா முத்து, இதை நீ காரில் விட்டுட்ட அப்படின்ட்டு ஃபைல்ஸை கொடுக்க, முத்து அதையே பார்க்குறா. அதை வாங்கிட்டு, இது இனிமேல் ஜஸ்ட் பேப்பர்ஸ், இதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு தூக்கி போடுறா. ஜின் பார்க்குறாரு. ஏய் இங்கே பாரு, என்னாச்சு, இன்டர்வியூவில் ஏதோ பிரச்சனையா, யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஜின் கேட்க, இவனு மித்து அழுதுகிட்டே இருக்கா. கேட்கணும்ல, மித்து ப்ளீஸ் சொல்லு. எல்லாம் முடிஞ்சது. என்ன முடிஞ்சது, நீ என்ன பேசுகிற அப்படின்னு யூனா கேட்க, யூனா எல்லாம் முடிஞ்சது. பழைய கம்பெனியில் இஷ்யூ ஆனதால் என்னை பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி நான் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது, எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. இனி எப்படி லைஃப் ரன் பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரியல யூனா. அதான் நானும் எவ்வளோதான் பொறுத்து போகிறது. என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ என்ன பிரச்சனை உன் லைஃப்பில்? பணம் தான் பிரச்சனை. சின்ன வயசுலேயே இந்த பணத்தால் என் அப்பா அம்மாவை என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போது இதே பணத்தால் நானும் போகிறேன். இங்கே பணம் இல்லைன்னா வாழ்கிறதே வேஸ்ட் யூனா. ஒன்று ஒழுங்காக வாழணும், இல்லை பணத்துக்காக என் பழைய எம்பிகிட்ட போயிட்டு அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு யூனா ஹக் பண்ணிக்கிறா முத்துவை. சித்திரலாம் போல இருக்கு யூனா, I don't want to live அப்படின்னு சொல்லி மித்து யூனாவை ஹக் பண்ணிவிட்டு அழுக. யூனா கன்சோல் பண்ணுறா. ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி, ஒன்றும் இல்லை, லீவ் இட். ஜின் பார்க்குறாரு. மித்து அப்படி சொன்னதும் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வர எல்லாம் அங்கேருந்து அமைதியாக அப்படியே கலைஞ்சு போகிறாங்க. போயிட்டு லிவிங் ரூமில் உட்கார நம்ஜுன் ஜின் ஷோல்டர் பிடிச்சி அவளை கன்சோல் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஜின்னும் தலையாட்டிட்டு மித்துட்ட போக, மித்து யூனாவை ஹக் பண்ணியிருக்கா. ஜின்னை பார்க்குறா. அவரை பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிக்க யூனா ஹக் பிரேக் பண்ணிட்டு, மித்து டோன்ட் வரி, என்ன நாங்கள் இருக்கோம். இல்லை யூனா, சாரி, உங்களுக்கெல்லாம் நான் இங்கேருந்து பிரச்சனை கொடுக்க, பாரமாக இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன், தேங்க்ஸ் யூனா அப்படின்னு போக பார்க்க ஜின்னு க்ராஸ் பண்ணி போகிறா. என்னை விட்டு போகிறாள் அப்படின்னு ஜின் கேட்க மித்து அங்கேயே நிற்கிறா. ஓடி போ, என்கிட்ட சொல்லணும்னு கூட தோணலைல்ல, உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும். இல்லை, உங்களால் ஒன்றும் இல்லை, என் ஆஃபீஸில் எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் சகிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே, எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். இப்போ ஏன் இப்படிலாம் பேசுகிற? உனக்கு இப்போ என்ன, ஜாப் தானே வேணும், ஜாப் தானே ப்ராப்ளம். இங்கே பாரு, என்னை பாரு சொல்கிறேன்ல அப்படின்னு ஜின் மித்து பக்கத்தில் போயிட்டு, உனக்கு வேலை தானே வேணும். யூனா ப்ரோ, நான் ஆல்ரெடி யோசிச்சிட்டேன், பெஹேட்டில் இவள் படிப்புக்கு வேக்கன்சி இருக்குது,
இன்னைக்கு இந்த இன்டர்வியூ போட்டும் கிடைக்கலன்னா சொல்லலாம் இருந்தேன். பின்ன என்ன, என்னால் என்ன தப்பு நடந்துச்சோ நானே அதை சரி பண்ணுறேன். ப்ளீஸ் உன் லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, போதுமா அப்படின்னு ஜின் மித்துட்ட சொல்ல, இல்லை இட்ஸ் ஓகே. ஏய் ஊங்கி ஒப்பிடுவேண்டி, மரியாதை உள்ளே போய்டு, செம்ம காண்டில் இருக்கவங்க மேலே. அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு, இதுக்கு போயிட்டு சாக போகிறோம் ஸ்டூபிட். மிருத்து அப்படியே தலை தொங்க போட்டு நிற்க ஜின் பார்த்துட்டு, ஏய் இங்கே பாருடி அப்படின்னு ஃபேஸை லிஃப்ட் பண்ணி அவர் பார்க்க, ஜின் இன்னும் மிருத்து பக்கத்தில் போயிட்டு மிருத்து ஃபேஸை 2 கையால் அப்படியே ஹோல்ட் பண்ணி அவள் கண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டே சடனாக லிப்ஸில் கிஸ் பண்ண மிருத்து அப்படியே கண்ணு வெளியே வந்துடும் போல். அப்படி ஷாக்காக நிற்க இந்த பக்கம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி போயிட்டு பார்க்குறாங்க. யூனாவும் அப்படின்ட்டு வேறு பக்கம் எதுவும் தெரியாத மாதிரி திரும்ப ஜிமின் ஜங்கு கண்ணை மூடுறான். எல்லாம் அப்படியே அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி பிஹேவ் பண்ண ஜின் மிருத்துவை ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. ஆனால் மிருத்து ஜின்னோட கிஸ்ஸுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க ஜின் அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு மிருத்துவை ஹக் பண்ணுறாரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன சொல்லணும் அப்படின்னு மிருத்து கேட்க ஹக் பிரேக் பண்ணிட்டு மிருத்து கையை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, நடிக்காத, எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, ஓகே, ஐ லவ் யூ டூன்னு, ஓகேயா? அகெயின் ஃபோர்ஹெட்டை அப்படியே ஒன்றா சேர்த்துட்டு, ப்ளீஸ் இனி இப்படி பண்ணாத, எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? லைஃப்பில் பிரச்சனை வரும் மித்து, பட் அதை ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது, ஓகேயா? டோன்ட் வரி, எல்லாம் சரியாகிடும், நான் இருக்கேன், ஓகே? மிருத்துவும் அப்படியே அழுதுகிட்டே தலையாட்ட ஜின் அப்படியே திரும்பி யூனாவை கூப்பிட, யூனாவும் என்ன ப்ரோ அங்கே என்ன பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் எப்போ அடிக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன். என்னது? ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்லுங்கள். பேங்க் வீடி பார்த்து பேசணும். எதை பற்றி? இவ ஜாப் பற்றி. டைரெக்டாக பேங்க் வீடி நிமிட்டே பேசணுமா? இந்த ஹெச்ஆர், டிஎல், மேனேஜர் இவங்கக்கிட்டலாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு ஜின்னை பற்றி யூனா கேட்க, ஆமாம், உனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்க இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ண பேங்க் பீடிகிட்ட தானே பேசணும். எது, இன்னொரு மேனேஜரா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாம், ஆனால் நம்ம தான் ரொம்ப நாளாக யூனா மட்டும் போதும், வேறு யாரும் வேணான்னு சொன்னோமே அப்படின்னு சொல்ல, மிருத்துவ யூனாக்கு அசிஸ்டண்ட்டா அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. நம்ஜுன் டக்குன்னு, இல்லை மிருத்துவ யூனாக்கு அசிஸ்டண்ட்டாக இல்லை, பிடிஎஸ்க்கு செகண்ட் மேனேஜராக மிருத்து இருக்கிறதுல யாருக்காச்சும் இங்கே அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்க, எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்ருக்க ஷுகா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு யூனா நீ தான் சொல்லணும் அப்படின்னு யூனா மிருத்துவை பார்க்குறா. மிருத்துவை பக்கத்தில் வந்துட்டு ஸ்டைலாக அப்படியே ஃபேண்ட்டில் கை விட்டு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கெட்டில் இருந்து அடிபட்டு கட்டு போட்டிருப்பார்ல, அந்த ஆர்மிஸ் வந்து கையெழுத்து விட்டதுனால, ஐ மீன் ஃபேன்ஸ், டாக்ஸிக் ஃபேன்ஸு அவங்க கையெழுத்து விட்டு கட்டு போட்டிருப்பார்ல, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே மிருத்துட்ட, வெல்கம் டு பிடிஎஸ் ஆர்மி வேர்ல்ட் செல்லக்கட்டி. அந்த கட்டு போட்ட கையை வந்துட்டு கன் மாதிரி மிருத்து முன்னாடி காமிச்சு அப்படின்னு சுடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா. மிருத்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை பெருசாக்கிட்டு, இல்லை எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படிங்கிறா. ஏன்னு சொல்லி எல்லாம் கேட்க, ஐயோ அப்புறம் என்னையும் எல்லாம் திட்டுவாங்க, ட்விட்டரில் கழுவி ஊற்றுவாங்க, பிடிஎஸ் கூட இன்னொரு பொண்ணாலாம் கேட்பாங்க, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்ல ஜின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. யூனா பார்த்துட்டு, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சப்பா மேட்ரு, நீ வேணா பிடிஎஸ்க்கு மேனேஜராக இரு மித்து, நான் உனக்கு அசிஸ்ட் பண்ணுறேன், நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நோ என்ன யூனா பழி வாங்குறியா, நான் உன்னை திட்டினேன்னு, ஐநோ என்னால் அடி ஹேட்ரேட்லாம் தாங்க முடியாது, அதுக்கு நான் சூசைடே பண்ணிப்பேன் அப்படின்னு. வா, இதுவும் சூசைட் ஸ்குவாட் மாதிரி தான், ஜாலியாக இருக்கும்,
என்ன பேச்சு பேசுன அப்படின்னு, உள்ள வாடி உனக்கும் தெரியும் இவனுங்க மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னு யூனா சொல்ல, நோவே யூனா, உன் கையில் மாதிரிலாம் எனக்கும் யாராச்சும் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிர்த்து வந்துட்டு உளர, வாட் ஹீ அப்படின்னு சொல்லி ஓடி போய் யூனா வாயை மூறா. லூசு சும்மா இரு, இதை ஏன் சொன்னேன் அப்படின்னு திரும்பி பார்க்குறா மெல்ல யூனா. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்க ஜேயோப்பு, ஏய் என்ன சொன்ன முத்து இப்போ அப்படின்னு. ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற யூனா. நான் உன்கிட்ட கேட்கல முத்து, என்ன சொன்ன? கொன்னோட வண்டி சொன்னனா அப்படின்னு யூனா மிரட்ட. நம்ஜுன், யூனா யார் உன் கையில் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரும் இல்லைப்பா சொல்லுன்னு சொல்கிறேன்ல. யார் யூனா, ஃபேன்ஸா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. லீவ் இட் ப்ரோ, இது சகஜம் தானே அப்படின்னு. பார்த்து இரு யூனா அப்படின்னு ஜின் சொல்ல, மிர்த்து, என்னது அவ்வளோதானே உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்? அவள் கையில் அடிபட்டிருக்கு. அது ஹே, அது எங்கள் எல்லாருக்கும் பழகப்பட்ட விஷயம். இவளுக்கு மட்டுமா? ஏன் எங்களுக்கு கூட தான் எப்பயாச்சும் ஏர்போர்ட் இதிலலாம் அடிப்படும் செய்யும், எல்லாமே நடக்கும். கிரேசி ஃபேன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ண சொல்கிற? லீவ் இட் அப்படின்னு ஜின் வந்து கேஷுவலாக சொல்ல, நீயும் தப்பி தவறி நம்ம லவ் பண்ணுறத வெளியே சொல்லிடாதன்னா உனக்கு இதை விட மோசமான நிலமாயிடும். அப்புறம் சூசைட்லாம் இல்லை, டேரெக்டாக மர்டர் தான். மர்டரா? ஆமாம் அப்படின்னு சொல்லி மிர்த்து பயந்து போய் தலையில் கை வச்சுட்டு நிற்க, இவன் மிர்த்துவை பார்த்து, உஷாவா பங்கு வச்சோம் ஜி அப்படின்னு. அங்கே மிர்த்து வந்துட்டு ரொம்ப அப்படியே தலையில் கையை பிடிச்சிட்டு, இது வேறையா அப்படிங்கிறா. ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்லிட்டு யூனா வந்து ஜாலியாக இருக்க. மிர்த்து வந்துட்டு செகண்ட் மேனேஜர் ஆகிட்டா, தனக்கு வந்து ஒரு துணை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூனா ஜாலியாக இருக்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே பேங்க் பீடிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் மிர்த்து வந்துட்டு செகண்ட் மேனேஜராக போடலான்னு இருக்கோன்னு. நம்ஜுன், ஜின், மிர்த்து அண்ட் யூனா பேங்க் பீடி ரூமில் இருக்க. நான் உங்ககிட்ட சொன்னதை நீ யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு பேங்க் பீடி சொல்கிறாரு. சொல்லலையே அப்படின்னு ஜின் சொல்ல, ஓகே யூனா பார்த்துக்கோ அப்படின்றாரு. நான் மிர்த்துவை பார்த்துக்கிறேன் பிடினிம் அப்படின்னு யூனா சொல்ல, மிர்த்துவை சொல்லலை, இவனை பார்த்துக்கோ, மிர்த்து பக்கத்தில் இவன் போகக்கூடாது, ஓகே? டேய் லோக்கியில் மெயின்டைன் பண்ணணும், அவனே பெரிய கடுகளவு விஷயம் கசிஞ்சாலும் நம்ம கெட்டோம், புரிஞ்சுதா அப்படின்னு பேங் பிடி சொல்ல, நம்ஜுன் வந்துட்டு பக்கத்தில் நின்று கை கட்டி கேட்டுட்ருக்கான். ஓ, அப்போது லவ் பண்ணால் வெளியே சொல்லாமல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் டவுட் கேட்க, பேங் பிடி, ஐயோ இவனு இங்கே தான் இருக்கானா? யார் சொன்னா? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க, அதனால் நீயும் யார்ட்டையாச்சும் லவ் பண்ண போறியா அப்படின்னு பேங் பிடி கத்த. நம்ஜுன் அப்படியே யூனாவை பார்க்குறான். அங்கே என்ன லுக்கு, கேட்டதுக்கு பதில் வரலையே அப்படின்னு. சச்சா சும்மா கேட்டேன். சும்மாலாம் கேட்கக்கூடாது என்ன? அப்புறம் ஜின் மிர்த்து லவ் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகே நம்ஜுனா? ஓகே ஓகே. ஒரு டவுட்டு, மீறி யாராச்சும் லவ் பண்ணிட்டா? டேய் எனக்கு ஒன்று சொல்லுடா, நீ உனக்கு டவுட்டு கேட்குறியா இல்லை மற்றவங்களுக்கு கேட்குறியாடா அப்படின்னு பேங்க் பிடி கேட்க, இல்லை எல்லாருக்காகவும் தான், யாரும் லவ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது அப்படின்னு நம்ஜுன் சலிப்பாக சொல்ல, யூனா அப்படின்னு. யூனா என்ன பிடினி, இனி எவனாச்சும் லவ் பண்ணுறோன்னு வந்து நின்னா உன்னை தான் கேட்பேன் அப்படின்னு பேங்க் பிடி மிரட்ட. அப்போது அவள் யாரையாச்சும் லவ் பண்ணா அப்படின்னு நம்ஜுன் கேட்குறான். யூனா, ஹலோ, உங்கள் தலையெழுத்து நீங்கள் பண்ணாமல் இருக்கணும், ஏன் என் தலையில் கை வைக்கிற? ஃபன்னி காய் அப்படின்னு யூனா சிரிக்க. ஆமாம், நீயும் லவ் பண்ணக்கூடாது. வாட்? சாரி சார் புரியல, இப்போது என்ன சொன்னீங்க? ஆமாம், நீ லவ் பண்ணி உன் கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கில் இல்லாமல் உன் லவ் மேலே இருந்தா அதான். யூனா மைண்டில் பொறாமல் இவருக்கு எதுவும் செட் ஆகலைன்னு எங்களையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன யூனா? ஒன்றும் இல்லை, தேங்க்யூ. சரி போங்க, இன்னும் 4 டேஸில் நம்ம கிளம்பணும், ஆல்ரெடி பாதி க்ரூ மெம்பர்ஸ் ஜப்பான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐ ஹோப் எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் வேர்ல்டு டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், ஓகே? ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு.
ஓகேன்னு இவங்களும் போகிறாங்க. மீதி பேரும் ப்ராக்டிஸ் ரூமில் இருக்க போயிட்டு சொல்கிறாங்க. பேங்க் பிடி வந்து ஓகே சொல்லிட்டாரு, மிர்து செகண்ட் மேனேஜராக இருக்க அப்படின்னு சொல்ல, வா அப்போது மிர்து இனிமேல் நம்ம கூடயே இருப்பாள்ல, சூப்பர்னு மிர்துவும் ஜிம்மினும் வந்து ஹைஃபை போட, ஆர்மி கம் மேனேஜர் அப்படிங்கிறான் ஷுகா ஜின்ட்ட நல்லா ட்ரிக்ஸாக உன் ஆளை கூடயே இருக்க மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு ஷுகா சொல்ல, ஜின் அப்படியே ஷுகா சொன்னதை கேட்டு வெக்கப்பட்டுட்டு மிர்துவை பார்க்க, மிர்துவும் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறா. அப்புறம் எல்லாம் பேசி முடித்து செஞ்சு அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் மிர்துவும் யூனாவும் வர வேர்ல்டு டூர் ப்ரிப்பரேஷன், அவங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன ஒர்க்கு, இதெல்லாம் மிர்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா. மிர்து சடனாக யூனா பேசிகிட்டே இருக்கா, அவளை ஹக் பண்ணுறா. ஏய் என்னாச்சு அப்படின்னு யூனா கேட்க, இல்லை தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஸோ சாரி, இட்ஸ் ஓகே, பட் ப்ளீஸ் நீ ஜின் கூடயே இருக்கேன்னு எதுவும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. நீ மேனேஜர், ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகேயா? இந்த லவ்லாம் ஃப்ரீ டைமில் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, மித்து அப்படின்னு சவுண்டு கேட்குது. யான்னு பார்த்தா ஜின்னு. ஏ ஹாய் முத்து, ஹைடா யூனா அப்படின்னு ஜின் வந்துட்டு யூனா வீட்டுக்குள்ளே வர, ஜின் மித்துட்ட வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, மித்து யூனாவை பார்க்குறா. நோ ஐம் பிஸி அப்படின்னா, பிஸியா? என்ன பிஸி? டூர் ப்ரிப்ரேஷன் பற்றி ஒர்க் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ அப்படின்னு யூனா சொல்ல, ஓ சரி ஓகே, ஒர்க் ஃபஸ்ட்டு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே கிளம்பி போக, மறுபடியும் திரும்பி வராரு. வந்துட்டு மிர்து என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் மிர்து ஜின்னை பார்த்துட்டு அப்படியே சேடாக யூனாவையும் பார்க்குற. நீ ஏண்டி எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பார்க்குற அப்படின்னு யூனா சொல்கிறா. ஒன்றும் இல்லை, பேசுகிறதுலாம் ஒன்றும் இல்லை, ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு மிர்து வந்துட்டு பெண் எடுத்து ஏதோ கிறுக்கிக்கிட்டு இருக்க, ஜின் சேடாக பவுட் பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படிங்கிறாரு. பாய் அப்படின்னு மிர்துவும் சொல்ல, சபா முடியல, போ பேசிட்டு வா, பட் 15 மினிட் தான் டைம் அப்படின்னு யூனா சொல்கிறா. நிஜமா பே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு மிர்துவும் தேங்க்ஸ் யூனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த பக்கம் ஜின்னும் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, யூனா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு உட்காந்துட்ருக்கா. இந்த பக்கம் ஜின்னு மிர்து கையை பிடிச்சிட்டு கார்டன் கூட்டிகிட்டு போகிறாரு. என்னாச்சு, என்ன பேசணும் அப்படின்னு மிர்து கேட்க, நான் அப்பா அம்மாட்ட பேசிட்டேன். மிர்து பார்க்குறா. என்னது, என்ன பேசுனீங்க? இல்லை எனக்கு இப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். வாட்? அவங்க என்ன சொன்னாங்க? உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நம்ம வேர்ல்டு டூர் முடிஞ்சதும் அவங்கள மீட் பண்ணலாம், ஓகே? மிர்து இப்போ சொல்லு, இதே மாதிரி கடைசி வர என் கையை ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பியா? என் கூடவே என் லாஸ்ட் பிரெத் வரைக்கும்? மிர்து அலறா. அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வர தெரியுற. என்ன சொல்கிறதுனே என்னை பற்றி பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை. நான் நேற்று சொன்னது தான். சின்ன வயசில் அப்பா அம்மா, அப்புறம் தனியாக தான் வளர்ந்தேன் ஒரு ஆர்ஃபனேஜில். அப்புறம் படித்து முடித்து அங்கேருந்து வெளியே வந்து ஜாப், நல்ல வேலை, நல்ல சேல்ரி, ரொம்ப வெறுமையாக ரொம்ப சோகமாக இருந்த என் லைஃப்பில் 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. அதான் நீங்கள், பிடிஎஸ். உங்கள் சாங்ஸ், உங்கள் சேட்டைங்க எல்லாமே என் லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உங்கள் சாங்ஸ் என் லைஃப்பில் பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நான் கவலை மறந்து சிரிக்கிறது உங்கள் எல்லாரையும் பார்த்து தான். ஆனால் கனவுல கூட நினச்சி பார்க்கல இதெல்லாம் நடக்கும்னு. உங்கள் கூட உங்கள் எல்லாரையும் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது, பேசுகிறது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஐ பிலீவ் இன் ஃபேத் அண்ட் அதான் நடக்குது போல். பிலீவ் மீ, கண்டிப்பாக உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன், சந்தோஷமாக கடைசி வர. இப்போ ஹோல்ட் பண்ண இந்த கையை நான் எப்பயும் விட மாட்டேன். என் மேலே உங்களுக்கு லவ் குறையாமல் நான் பார்த்துப்பேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, ஜின் அப்படியே எந்த இடத்துல முத்து கிடைக்க மாட்டானோ சோகமாக கண்ணில் கண்ணீரோடு இருந்தாரோ, இன்றைக்கி அதே இடத்துல ஹாப்பி டீயர்ஸோடு நிற்கிறாரு. ஓ என்ன அலறீங்க? ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஏன்னு தெரியல, என் மொத்த வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் உன் கண்ணில் பார்க்க முடியுது. நான் இருக்கேன், உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் நான் இருப்பேன்.
உனக்கு ஒன்று தெரியுமா முத்து, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம்ல, அதுதான் அது கிடைச்சா நம்ம வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாகிடும். கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து பேசி சிரித்து உன்னோட சோகத்தையும் உன்னோட சந்தோஷத்தையும் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துப்பேன் முத்து. நீ உன் கண்ணிலேருந்து நான் அழுகையை வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து ஃபோர்ஹெட்டில் ஜின் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் ஃபியூ செகண்ட்ஸ் சைலண்ட்டாக இருந்துட்டு ஜின் ஜென்டிலாக அவர் லிப்ஸை மிருத்து லிப்ஸோட ப்ளேஸ் பண்ண மிருத்து ஜின் கிஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறா. அவளும் திரும்பி கிஸ் பண்ண 2 பேரும் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த இரவும் குளிரும் நிலவின் வெளிச்சமும் முத்த சத்தமும் அவங்க லைஃப்பில் லவ் ஸ்டோரி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஜின் வாய்ஸ் ஓவரோட அந்த ப்ரீசி ஏர், அந்த டார்க்னஸ் அது அப்படியே நீண்டுட்டு போகுது. காற்று விரையிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். பூமியில் காற்று நிரம்பியுள்ள பகுதி அவ்வளவு உனக்கான என் காதல் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு ஜின் சொல்ல அப்படியே இந்த பாட்டு அழகா நிறைவடைகிறது. ஓகேயா? ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ தென் எப்படி இருந்துச்சு கதை அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அடுத்தது ஒரு கெஸ். ஓகே, எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கெண்டில் எந்த பிடிஎஸ் ஐடலோட எஃப்எஃப் தனி பாட் வரும் அப்படின்றது கெஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ டாடா பை பை, டேக் கேர், அன்யா, லவ் யூ.